தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் யார் தாலி எடுத்து கொடுக்கிறது என்கின்ற ஒன்றை நாம் சிந்திக்க போகிறோம். இப்போ பெரும்பாலான திருமணங்களில், வைதிக திருமணங்களில் அந்த தாலியை யார் எடுத்து கொடுக்கறதுன்னா குருமார்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள். ஆனால் தமிழர் பண்பாட்டில் யார் அந்த தாலியை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குருமார்கள் எடுத்து கொடுக்கலாம். யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணத்தை நடத்துவிக்கின்றவர் என்ற முறையில் முதல்ல அந்த மணமக்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களிடத்துல தான் முதல்ல அந்த தாலியை கொடுத்து அவர்களுடைய வாழ்த்தினை பெற வேண்டும். அந்த அடிப்படையில் முதல்ல அந்த குருமார்கள் தாலியை எடுத்து மணப்பெண்ணினுடைய பெற்றோர்கள் கையில் கொடுத்து அந்த தாலியை அல்லது மங்கள நாணை வாழ்த்தும்படியாக செய்யணும். அப்போது இந்த தாலியை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த பெற்றோர்கள் இருக்காங்களே, அவங்க அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தாலியை வாங்கிட்டு இப்படி தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தாலியை வாங்கி அவங்க கணவன் மனைவியுமா இருந்தாலும் சரி, அல்லது தனித்து வாழும் தாயாகவோ அல்லது தனித்து வாழும் தந்தையாகவோ இருந்தாலும் அவர்கள்தான் அந்த தாலியை வாழ்த்துவதற்கு தகுதி உடையவர்கள். எப்படி நாம் திருவடி துலக்குதல் பாத பூசணையில் அந்த திருமண மாலையை அணிவித்து வாழ்த்து தெரிவிப்பதற்கு அவர்களுக்குத்தான் அந்த தகுதி உண்டுன்னு சொன்னோமோ, அதுபோல இந்த மங்கள நாணை வாழ்த்துவதற்கும் தனித்து இருக்கின்ற தாயோ தனித்து இருக்கின்ற தந்தையோ அடுத்து இருவரும் இணையாக இருக்கின்றவர்களோ அவர்களுக்கு தான் வாழ்த்துகின்ற அந்த தகுதி இருக்கின்றது. அப்போ வாழ்த்துகின்ற போது என்னென்னு வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த தாலி கட்டும்போது மணமகன் 3 உறுதிகளை அந்த பெண்ணிடத்திலே கேட்கப் போகின்றார். அது நம்ம பிறகு தாலியை பற்றி சிந்திக்கின்ற போது அதை இன்னொரு காணொளியில் நாம் பேசுவோம். அப்படி அந்த மணமகன் பெண்ணிடத்திலே கேட்கக்கூடிய அந்த 3 உறுதிமொழியையும் அந்த தாலியிலே போடப்படுகின்ற 3 முடிச்சுகளால் நிலை பெற வேண்டும். அதன்படியாக அவர்கள் செய்து கொள்கின்ற அந்த உறுதிமொழியின் படியாக அவருடைய இல்லறம் நல்லறமாக சிறக்க வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள், மணமகளின் பெற்றோர்கள் அல்லது தனித்து இருக்கின்ற பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை எண்ணி, மனதிலே இறைவனை எண்ணி ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அவர்கள் வாயால். சிவ சிவ, சிவாய நம, இறைவா இவர்களுடைய இல்லறம் நல்லறமாக நடக்க வேண்டும். இந்த தாலியின் வழியாக அவர்கள் செய்து கொள்ளுகின்ற அந்த ஒப்பந்தம், அவர்கள் கொடுக்கின்ற அந்த உறுதி நிலைக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தாலி எடுத்து அவங்க அப்படி நெஞ்சுக்கிட்ட வச்சு கண்ணை மூடுவாங்க. ஆனால் இன்றைக்கு ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. சும்மா தாலியை வாங்கி சபையிட்ட அப்படி காட்டுறாங்க. சபையில் தூக்கி காட்டிட்டு அப்புறம் சும்மா கண்ணை மூடி இப்படி செய்கிறாங்க. சபைக்கு எதுக்கு காட்டணும் அப்படின்னா, மணமகன் தாலி கட்டும்போது சபைக்கு அந்த தாலியை காட்டுவார். அப்படின்னா அவர்கள் முன்னிலையில் இந்த உறுதியை நான் செய்கின்றேன் அப்படின்னு. பெற்றோர்கள் எந்த உறுதியும் சபை முன்னிலையில் செய்யவில்லை. ஒன்று இப்படி சிந்திக்கலாம். என்ன சிந்திக்கலாம் என்று சொன்னால், உங்கள் முன்னிலையில் என்னுடைய மகனோ மகளோ கொடுக்கின்ற இந்த உறுதி நிலைக்க வேண்டும், அதற்கு நீங்கள்தான் முன்னிலை சாட்சி என்று சொல்லி ஒருவேளை அவர்களிடத்தில் காட்டலாம். அது தப்பு இல்லை, காட்டினால் தப்பு இல்லை. அப்படி காட்டிய பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நெஞ்சிலே வைத்து அந்த தாலியை மங்கள நாணை நெஞ்சில் வைத்து கண்ணை மூடி சிவாய நம, இவர்கள் செய்யக்கூடிய இந்த உறுதி, இவர்கள் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தம் நிலைக்க வேண்டும் பெருமானே, அதற்கு நீ துணை நிற்பாயாக என்று சொல்லி, இதுதான் மங்கள நாணை வாழ்த்துதல் அப்படின்னு பேர். சில வேளையில் மேடையில் இந்த வயதில் பெரியவங்க கூட இருப்பாங்க, இந்த தாத்தா பாட்டி கூட இருப்பாங்க. அவங்க கையில் கூட கொடுத்து வாங்கலாம். வாங்கி பிறகு என்ன செய்ய வேண்டும்? மாப்பிள்ளையினுடைய பெற்றோரிடத்தில் கொடுக்க வேண்டும். மாப்பிள்ளையுடைய பெற்றோர்களும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்களும் கண்ணை மூடி
தங்களுடைய நெஞ்சில் இடத்துல அந்த தாலியை வைத்து முதல்ல கணவன்கிட்ட கொடுக்கலாம், அப்புறம் அவங்க மனைவிகிட்ட கொடுக்கலாம், அப்பா அம்மா 2 பேர் கொடுக்கலாம். இல்லை இருவரும் ஆளுக்கு ஒரு முனையாக பிடித்து கொண்டும் வேண்டலாம். தனியாக இருந்தால் தனியாகவும் கடவுளை வேண்டலாம். வேண்டி ஏற்கனவே நான் சொன்னது போல இவருடைய திருமண உறுதி நிலைக்க வேண்டும், ஒப்பந்தம் நிலைக்க வேண்டும் என்று இறைவனை மனதில் எண்ணி நான் சொன்னது போல அவங்க ஒரு திருவைந்தெழுத்து மந்திரத்தையோ அல்லது இறைவன் திருநாமத்தையோ சொல்லி வாழ்த்தி பிறகு அந்த மங்கள நாணை மணப்பையனிடத்தில் கொடுக்கணும், மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கணும், தங்களுடைய மகனிடத்தில் கொடுக்கணும். அவன் மிக பணிவோடு அந்த தாலியை வாங்கி பிறகு தாலியை கட்டுவான். அப்போது அவன் கட்டுகின்ற போது என்ன எண்ணி கட்ட வேண்டும், என்ன உறுதிமொழி கேட்கின்றான், என்ன ஒப்பந்தம் என்பதையெல்லாம் பிறகு நாம் ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். ஆனால் பெருவாரான இடத்துல தாலி இந்த பெற்றோர் இடத்துல கொடுக்கப்படுவதில்லை. தமிழர் பண்பாட்டில் கண்டிப்பாக பெற்றோர் இடத்துல அந்த தாலியை கொடுக்க வேண்டும். இயலுமானால் அங்கே இருக்கின்ற பெரியவர்கள், தாத்தா பாட்டி, சில வேளையில் சான்றோர் பெருமக்கள் கூட அங்கே இருப்பாங்க, அவங்கள வாழ்த்து சொல்லி கொடுக்கலாம். ஆனால் எல்லாரிடத்துலையும் அந்த தாலியை வாழ்த்து சொல்லி கொடுக்கறது நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக பெற்றோர்கள், 2 தரப்பு பெற்றோர்கள், சில வேளையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் அவங்கள வாழ்த்து சொல்லி அவர்கள் கையால் அந்த தாலியை வாங்கி மணப்பெண் பெற்றோர்கள் வாங்கி பிறகு பையனுடைய பெற்றோர்களிடத்தில் கொடுத்து பையனுடைய பெற்றோர்கள் மாப்பிள்ளையிடம் கொடுத்து தாலி கட்டுவது தான் தமிழர் பண்பாடு. பல வேளைகளில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற குருமார்களே தாலியை எடுத்து வைத்து கொண்டு மந்திரங்கள் சொல்லி அவர்களே பெற்றோர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அந்த வாழ்த்துதலை தெரிவிக்கின்ற ஒன்றை நம்ம பார்க்குறோம். அது நல்லது தான். ஆனால் அந்த குருமார்களை விட அவர்கள் பெற்றோர்கள் தான் மனமுவந்து வாழ்த்துவதற்கு மிகவும் தகுதியுடையவர்கள், பொருத்தமானவர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர்களுக்கு என்னதான் அவர்கள் நடத்தி வைத்தாலும் அவர்களுக்கு நேரடி உறவு இல்லையே, அதை அவர்கள் சடங்காகத்தான் செய்து முடிப்பார்கள். ஆனால் பெற்றோர்களுக்கு தான் உண்மையாக உளமார்ந்த உணர்வு பூர்வமாக தங்களுடைய பிள்ளைகளின் திருமணம் நிலைக்க வேண்டும், அவர்கள் செய்து கொடுக்கின்ற அந்த உறுதிப்பாடு நிலைக்க வேண்டும், அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த இல்லற வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்கின்ற உண்மையான அந்த உணர்வும் அன்பும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த குருமார்களுக்கு இதெல்லாம் இல்லை, அவங்க உண்மையாக நினைக்கல, அப்படி இப்படிங்கிறது கருத்து இல்லை. நம்ம கூட சொல்கிறோம், இப்போ நாமே நேரடியாக ஒன்றில் ஈடுபடுவதையும் நமக்காக இன்னொருத்தரை சொல்லி ஈடுபட சொல்வதிலும் வேறுபாடு இருக்கின்றது இல்லைங்களா? அந்த அடிப்படையில் தான் பெற்றோர்கள் அதை வாழ்த்துவது மிகவும் சிறப்புடையது என்று சொல்கின்றனர். அதனால் குருமார்களை நாம் குறைத்து பேசுகின்றோம் என்று எண்ணக்கூடாது. அப்போ குருமார்களும் இப்போ பல குருமார்கள் என்ன செய்கின்றார்கள், பெற்றோரிடத்தில் கொடுக்குறாங்க, வாழ்த்திட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய மாறுதல்களை இன்றைக்கு சிந்திக்கின்றார்கள். அப்போ இது போன்ற இடங்கள் வருகின்ற போது பெற்றோர்கள் தெளிவாக இருந்து அதை தங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். திருமணம்னா ரொம்ப பெற்றோர்கள் அவங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கும், திருமணத்தில் பல வேலைகள் இருக்கும், போகும் வரும். இது போன்ற சூழல்களில் அங்கிருந்து பெற்றோர்களாக இருந்து முறையாக செய்ய வேண்டிய அந்த கடமையை தவறாமல் செய்ய வேண்டும். பெற்றோருடைய வாழ்த்து தான் மிக 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 முதன்மையானது. அந்த இடத்துல பெற்றோருடைய முழு வாழ்த்து தேவையானது என்பதை சிந்தித்து பார்த்து இது போன்ற காலகட்டங்களில் உரிய இடத்தை பெற்றோர்கள் பெற்று அதற்குரியவற்றை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை பெற்றோர்கள் மறந்துட்டா கூட அந்த பையன் சொல்லணும், அல்ல அந்த பொண்ணு சொல்லணும், அம்மா மங்கள நாணை எடுத்து வாழ்த்தி கொடுங்க, அப்பா மங்கள நாணை எடுத்து வாழ்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய படித்திருக்கின்ற இளைஞர்கள் இவற்றை சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் அந்த பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். பெற்றோருடைய வாழ்த்தோடு அந்த மங்கள நாணை அணிவித்தோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு நாம் இல்லறத்தில் இணையலாம் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறை.